செய்தியை பார்த்து வருகிறோம். பராசக்தி படத்துக்கான தணிக்கை சான்று இன்று மாலைக்குள் கிடைக்கும் என படக்குழுவினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, பராசக்தி திரைப்படத்திற்கு தணிக்கை குழுவினர் யூஏ சான்றிதழ் வழங்குவதாக உறுதியளித்திருந்தாலும் அது இன்னும் தயாரிப்பாளர் கை கிடைக்கவில்லை. அதாவது தயாரிப்பாளருக்கு அனுப்பப்படும், அதற்கு பிறகு ஆன்லைன் மூலமாக அது அந்த தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். ஆனால் இந்த இரண்டு முறையும் இன்னும் பின்பற்றப்படாமல் அல்லது அதில் சர்டிபிகேட் அப்லோட் செய்யப்படாமல் இருக்கிறது. இதன் காரணமாக 10ஆம் தேதி வெளியாகக்கூடிய பராசக்தி திரைப்படத்திற்கும் தணிக்கை சான்றிதழ் அதிகாரப்பூர்வமாக கிடைக்காத ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது. கடந்த 3 நாட்களாக அந்த தணிக்கை சான்றிதழுக்காக தயாரிப்பு நிறுவனம் காத்திருக்கிறது. இருந்தாலும் திரைத்துறையிலும் படக்குழு தரப்பிலும் இன்று மாலைக்குள் அந்த சான்றிதழ் என்பது தங்களுக்கு கிடைத்துவிடும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த சான்றிதழ் கிடைத்தால்தான் படத்தை வெளியிட முடியும் என்ற சூழல் இருக்கிறது. ஏற்கனவே ஜனநாயகன் திரைப்படத்திற்கு, அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 9ஆம் தேதி வெளியாக இருந்த அந்த படத்திற்கும் சான்றிதழ் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் தான் அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள். அதைத் தொடர்ந்து தற்போது 10ஆம் தேதி வெளியாகக்கூடிய பராசக்தி திரைப்படத்திற்கு ஏற்கனவே தணிக்கைக்கு முதல் முறையாக அந்த தணிக்கைக்கு விண்ணப்பித்திருந்த போது படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் படத்திற்கு தணிக்கை தர முடியாது என நிராகரித்து விட்டனர். நிராகரிக்கப்பட்டதால் அடுத்ததாக ரிவைசிங் கமிட்டிக்கு படம் அனுப்பப்பட்டது. அந்த படத்தை பார்த்த ரிவைசிங் கமிட்டி குழு உறுப்பினர்கள் படத்திற்கு யூஏ சான்றிதழ் வழங்குவதாக கூறியிருந்தார்கள். இது இரண்டு தரப்பும், அதாவது தணிக்கை தரப்பு மற்றும் தயாரிப்பு நிறுவன தரப்பு இரண்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக, அதாவது அந்த சொல்லுவாங்க ஒவ்வொரு முறையும் அந்த படத்தை பார்த்துட்டு என்ன சான்றிதழ் வழங்கப்படும் என்ன கூறுவார்கள். அதன்படி அந்த யூஏ சான்றிதழுக்கு இருதரப்பும் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அந்த சர்டிபிகேட் என்பது இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. அது இன்று மாலைக்குள் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் உள்ளார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.